ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி தியாக்ஸ். இன்றைக்கி விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச எருக்கம்பூ மாலை, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே இந்த எருக்கம்பூவில் எப்படி இது மாதிரி மாலை மாதிரி அழகாக கோக்கலாம் அதையும் பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எவ்வளோ தான் பூக்கள் போட்டாலும் விநாயகருக்கு மிகவும் விருப்பமானது இந்த எருக்கம்பூ கொண்ட மாலை. வாங்க போயிட்டு எருக்கப்பூக்களை பறிச்சுட்டு வரலாம். இன்றைக்கி நான் பறிச்சுட்டு வந்த பூக்களை தண்ணியில் போட்டு முதல்ல நல்லா அலம்பிக்கலாம். எப்பயுமே சுவாமிக்கு வைக்கக்கூடிய பூக்களோ மலர்களோ முதல்ல நம்ம தண்ணியில் அலம்பின பிறகு தான் சுவாமிக்கு வைக்கணும். அதுக்காக இன்றைக்கி பறிச்சுட்டு வந்த இந்த மலர்களை மொட்டாகவும் இருக்குது, ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன மலர்கள் தான் நம்ம கோக்க போகிறோம். இதை கோக்கும்போது இந்த மலர்கள் ஏன் விநாயகருக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சாத்துறோம், இதில் என்ன முக்கியத்துவம் அதையும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இப்போ நல்லா அலம்பி எடுத்துருக்க இந்த மலர்களை வெளி சுற்றுல ஒரு வட்டம் இருக்குது பாருங்கள், சின்ன சின்ன இதழ்கள், அதை மட்டும் நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறம் மீதி இருக்க குட்டி குட்டி மொட்டுக்களை நம்ம கோத்து எடுத்துக்கலாம். பூ கட்டுற வெள்ளை நூல் அதை எடுத்துக்கோங்க. அதுக்கு மஞ்சள் தடவின பிறகு ஊசியில் கோத்து எடுத்து அதுக்கப்புறம் நம்ம இதை கோத்து எடுத்துக்கலாம். விநாயகருக்காக நம்ம பூ கட்டுறோன்னும் பொழுது கண்டிப்பாக அதில் வெள்ளை நூலில் கொஞ்சம் போல் மஞ்சள் தடவின பிறகு தான் நம்ம பூ கட்ட ஆரம்பிக்கணும். இன்றைக்கி விநாயகருக்கு சாத்தத்துக்காக நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்க இந்த மலர்கள் வெளியில் இருக்க இந்த பூவை பறிச்சுட்டு இந்த மொட்டை அப்படியே எடுப்போம். இந்த மொட்டுக்களை குட்டி குட்டியாக நம்ம கோக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இன்னும் இதோட சின்ன சின்ன மல்லி அதை மாதிரி மலர்களை கோத்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். சரி வாங்க, இந்த மலரோட சிறப்பு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி உங்களுக்கு தெரிஞ்சது. மாதத்தில் 2 சதுர்த்திகள் வரும். சங்கடஹர சதுர்த்தி, வளர்பிறையில் ஒன்று வரும், தேய்பிறையில் ஒன்று வரும். இந்த சங்கடஹர சதுர்த்தி இந்த நாட்களில் விநாயகருக்கு விருப்பமான மலர்கள், பூக்கள், அதுக்கடுத்தது கொழுக்கட்டை இதெல்லாம் செய்து வச்சு கூட சங்கடஹர சதுர்த்திக்கு நிறைய மக்கள் விநாயகர் ஆலயங்களில் பூஜை செய்வாங்க. சங்கடங்களை நமக்கு அறுக்கக்கூடியதான் சங்கடஹர சதுர்த்தி. இந்த நாட்களில் நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ நெய்வேத்தியம் வச்சு விநாயகர்கிட்ட அந்த சங்கடங்கள் அறுபடும், அதுதான் மக்களால் கருதப்படக்கூடியது. ஆனால் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் இந்த மலர்களை நம்ம பிரத்யேகமாக செலுத்துகிறோம். இதற்கான முக்கிய காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது விநாயகருக்கு மிக விருப்பமான மலர்னு இல்லை, எருக்கம்பூ எளிமையாக எங்கே வேணால் கிடைக்கும். எவ்வளோ எளிமையான இந்த பூவை எடுத்து நம்ம விநாயகருக்கு சமர்ப்பித்து என்ன வரங்கள் கேட்குறோமோ அந்த வரங்கள் கொடுப்பார். மஞ்சள் சிறிதளவு எடுத்து நம்ம தண்ணியில் குழைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த வெள்ளை நூலில் நம்ம இதை தடவிட்டு அதுக்கப்புறம் கோர்க்க துவங்குவோம். காரிய தடைகள், நிறைய தடைகள் இருக்குது. திருமண தடை இருக்குது, வேலை கிடைக்கிறதுல தடை, இதை மாதிரி காரிய தடைகள் நீங்கணும் பொழுது இந்த மலர்கள் நம்ம சாற்றும் பொழுது அதற்கான பலன்கள் கிடைக்கும். அதற்காக தான் இந்த மாலை நம்ம சாற்றுறோம். இதை மாதிரி வெள்ளை நூலில் நல்லா இதை மாதிரி மஞ்சள் எடுத்து தடவிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கோர்க்க துவங்கலாம். உடல் ஆரோக்கியம், நல்லா உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், வியாதிகள் எதுவும் வரக்கூடாது, அதற்காகவும் பார்த்திங்கன்னா இந்த மலரை நம்ம மாலையாக கட்டி சாத்துறோம். அடுத்தபடி ஆத்ம பலம், நல்ல ஒரு மனசில் தைரியம் இருக்கணும். அடுத்தது ஆன்மீக இந்த பலம் நமக்கு அதிகமாகணும், இதற்காகவும் இந்த மாலைகள் சாற்றப்படுது. வறுமைகள் நீங்கி செல்வ செழிப்பாக வாழணும் பொழுது வருடத்திற்கு ஒரு முறை இதை மாதிரி நம்ம எருக்கம்பூ மாலைகளை சாற்றலாம். வெள்ளை நிறத்தில் கிடைக்கக்கூடிய எருக்கம்பூ மாலைகள் இது இன்னுமே சிறப்பானது. எருக்கம்பூ நம்ம செடி பார்த்துருப்போம், அதோட வேர்கள்லேருந்து விநாயகர் செய்து வெள்ளெருக்கு விநாயகர்னு வச்சுருப்பாங்க. அதை நம்ம வீட்டில் வச்சு வணங்கும் பொழுது இன்னும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீட்டுக்கு வரும். அதுவும் ஒரு கருத்து நிலவுது. இந்த மலர்கள் நம்ம வீட்டில் விநாயகருக்கு சாற்றும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல், எதிர்மறை சக்தி வீட்டில் இருந்து வெளியில் போயிடும். நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை கொண்டு வரக்கூடியது தான் இந்த எருக்கம்பூ. எருக்கம்பூவுக்கு அத்தனை ஒரு சக்திகள் இருக்குது. இதனால தான் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம வீடுகளில் சாற்றுறோம்.
சூரிய பகவானின் அருள், அந்த அருளை பெற்றது தான் இந்த எருக்க மலர்கள். அந்த சூரிய பகவானோட அருள் கிடைக்கணும், சூரியனோட அருள் கிடைக்கணும் பொழுது இந்த மலர்கள் விநாயகருக்கு நம்ம வீடுகளில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சாத்துறோம். இந்த எதிர்மறை சக்திகளை போக்கி நேர்மறை சக்திகளை கொண்டு வர்றது தான் இந்த எருக்கம் பூக்கள். சில வீடுகளில் வெள்ளருக்கு விநாயகர் வச்சுருப்பாங்க. இதன் மூலமாகவும் நமக்கு வீட்டில் நேர்மறை சக்திகள் அதிகமாகும். நேர்மறை சக்திகளை வீட்டுக்குள்ளே கொண்டு வர ஒரு நல்ல சூழலை உருவாக்கக்கூடியது தான் இந்த எருக்க மலர்கள். வருடத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் நம்ம வீடுகளில் விநாயகருக்கு கொண்டு வரோம். அடுத்தபடி நம்ம விநாயகர் வச்சு நம்ம வீடுகளில் வணங்குறது இன்னுமே சிறப்பானது. இந்த மலருக்கு நல்ல ஒரு சூரிய சக்தியை இழுக்கக்கூடிய தன்மை அதிகம். இதனால தான் வருடத்திற்கு ஒரு முறை நம்ம வீடுகளில் விநாயகருக்கு சாற்றுறோம். அத்தனை ஒரு சக்திகள் வாய்ந்த மலர் தான் இந்த எருக்க மலர்கள். பேசிகிட்டே நம்ம இந்த மொட்டுக்களை அழகாக கோத்தாச்சு. இப்போ நம்ம கோத்து வச்சுருக்க இந்த மலர்கள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு நம்ம சாட்டுறோம். அதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம நிலைவாசல் படி, வெளியிலேருந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரோம் பாருங்கள், அந்த நிலைவாசல் படியில் நம்ம இதை வச்சிடுறோம், மாட்டி வச்சிடுறோன்னும் பொழுது எதிர்மறை சக்திகள் நம்ம வீட்டுக்கு வராது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலர் இந்த பூஜைகள் முடிஞ்ச பிறகு விநாயகர் எடுத்து நீர்நிலைகளில் கரைப்பாங்க. அதை மாதிரி கரைக்கும் போது இந்த மலர்களோடு சேர்த்து தூக்கி போட்டுருவாங்க. இந்த மலர்களுக்குன்னு ஒரு சிறப்பு தன்மை இருக்குது. அதை நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கணும் அப்படின்னு இல்லை. நிலைவாசல் படியில் வச்சிடணும் போது வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த எதிர்மறை சக்தி வீட்டுக்குள்ளே வராது. அத்தனை தனி சிறப்பு தான் இந்த எருக்க மலர்களில் நிறைஞ்சிருக்கு. ஆலயங்களுக்கு சென்று வரும்போது அங்கே கொடுக்கக்கூடிய மாலைகள் எப்படி நம்ம நிலைவாசலில் வெளியில் மாட்டி வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த பூக்களையும் நீங்கள் விநாயகருக்கு சாற்றிய பிறகு மாட்டி வைங்க. உலர்ந்தால் கூட பரவாயில்ல, இதற்கான சக்திகள் நமக்கு நிலச்சிருக்கும். இவ்வளவு சிறப்பு கொண்ட இந்த மலரை பற்றி இன்றைக்கி நம்ம நிறையவே பார்த்தாச்சு. இதனோட காரண காரியங்கள் தெரியாமல், பலன்கள் தெரியாமல் நிறைய நம்ம விநாயகருக்கு சாற்றி இருப்போம். இப்போ நீங்கள் தெரிஞ்சிட்டு சாற்றுறீங்கன்னு போது அதற்கான பலன்கள் ரொம்பவே அதிகம். கடைகளில் பார்த்திங்கன்னா பைசா கொடுத்து வாங்கி நம்ம போட்டுடுறோம். அது சில பேர் கிடைக்கல அப்படின்னும் பொழுது. ஆனால் விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு 4 நாள் முன்னே 2 நாள் முன்னே நீங்கள் தேடினீங்கன்னா உங்கள் வீட்டுக்கிட்டேயே பார்த்திங்கன்னா தோட்டங்களில் கிடைக்கும். கண்டிப்பாக உங்கள் கையிலேயே இதை மாதிரி நீங்கள் எடுத்து கோர்த்து விநாயகரை மனசில் நினச்சிக்கிட்டே இந்த மாலைகளை நீங்கள் சாற்றுறீங்கன்னு போது இதற்கான பலன்களும் ரொம்பவே அதிகம். இந்த வெள்ளருக்கு விநாயகர் வீட்டில் வச்சு வணங்குறதும் சிறப்பு. எருக்கம்பூ மாலை சாற்றி எருக்கம்பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்கிறதும் மிகவும் சிறப்பானது. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த வெள்ளருக்கு மாலைகளை நீங்கள் சாற்றும் பொழுது காரிய தடைகள் நீங்கும், நேர்மறை சக்தி அதிகமாகும், வறுமை நீங்கும், ஆரோக்கியம் மேம்படும், சூரியனோட அருள் முழுமையாக கிடைக்கும். இந்த விஷயங்கள் தெரிந்த பிறகு நீங்கள் இந்த வெள்ளருக்கு மாலை விநாயகருக்கு சாற்றி வணங்கும் பொழுது இன்னுமே இரட்டிப்பு பலன்கள் அதிகமாகும். உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்குன்னும் பொழுது கண்டிப்பாக உங்கள் கையால் பறித்து விநாயகரை நினச்சிட்டு இதை கோர்த்து உங்கள் வீட்டில் விநாயகருக்கு சாற்றி இந்த விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக கொண்டாடுங்க. எருக்கம்பூ மலர்கள் நம்ம பறிச்சுட்டு வந்து நம்ம கையாலேயே கட்டுறது இன்னும் சிறப்பு. விநாயகர் கடைகளில் வாங்குறீங்க, அதோட 1 கப் அளவுக்கு மஞ்சள், 1 கப் அளவுக்கு பச்சரிசி ரெண்டையும் பசும்பாலில் இல்லைன்னா நீங்கள் கிடைக்கக்கூடிய பாலில் பிசைஞ்சிட்டு உங்கள் குழந்தைங்க கையில் கொடுத்து இதை மாதிரி மஞ்சள் பிள்ளையார் வீட்டில் செய்து வச்சு பூஜை பண்ணுங்க. 16 செல்வங்களை கொடுக்கக்கூடியவர் தான் மஞ்சள் விநாயகர். கடைகளில் வாங்கிறத தவிர்த்துட்டு நீங்களே செய்யுங்க. உங்கள் குழந்தைகளை செய்ய சொல்லிவிட்டு அதை வச்சு நீங்கள் சாமி கும்பிடும்பொழுது இன்னுமே பலன்களும் அதிகம். அந்த விநாயகர் மேலே உங்கள் குழந்தைகளுக்கும் இன்னுமே பாசம் அதிகமாகும், ஆன்மீகம் அதிகமாகும். கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பாதி அளவு ஞாபகம் வச்சுக்கோங்க. மஞ்சள் பொடி 100 கிராம், பச்சரிசி மாவு 100 கிராம். இது பிசைகிறதுக்கு நமக்கு பசும்பால் கொஞ்சமாக சர்க்கரை போட்டு பிசைஞ்சிக்கினா நல்லா ரொம்பவே அழகாக வருவார் மஞ்சள் விநாயகர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கொழுக்கட்டை வீடியோ நிறைய போட்டிருக்கேன், எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்ட்டு. அந்த பதிவும் பாருங்கள். இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.